அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் தொழுகையுடைய முறைகள், எவ்வாறு தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகளை பற்றி பார்ப்போம். சுருக்கமாக இந்த தொழுகையாளிகள் விடக்கூடிய தவறுகளை பார்ப்போம். காரணம், முதலாவதாக அந்த தவறுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனையவர்களுக்கும் இதனை எடுத்துரைக்க வேண்டும். இந்த தவறுகள் நடாவண்ணம் ஏற்படாவண்ணம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, தொழுகையின் ஆரம்பத்திலே நீயத்தை சத்தமாக சொல்வது. தொழுகையின் ஆரம்பத்திலே தொழுகையுடைய நீயத்தை சத்தமிட்டு சொல்வது, இது பித்அத் ஆகும். அதாவது நூதன செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ சஹாபாக்களோ இந்த நீயத்தை சத்தமிட்டு சொல்லவில்லை. நீயத் இடம்பெற வேண்டிய இடம் உள்ளமாக இருக்கிறது. அதனை சத்தமிட்டு மொழிவது மார்க்கம் அல்ல, அமைதியாகத்தான் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, சில மனிதர்கள் விடக்கூடிய தவறுதான், பள்ளியினுள் நுழைகின்ற போது இமாம் ருக்கூயிலே இருப்பார். பள்ளியினுள் நுழைகின்ற போது இமாம் ருக்கூயிலே இருக்கின்ற போது அந்த பள்ளியினுள் வரக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை முடிக்காமல் அவ்வாறு ருக்கூவுக்கு குனிவது, இது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது நிலையிலே, நின்ற நிலையிலே தான் சொல்லப்பட வேண்டும். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது நின்ற நிலையிலே தான் சொல்லி அதற்கு பின்னால் ருக்கு செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த வரக்கூடிய மனிதர் அவசரமாக போக வேண்டும் என்றால் அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரை மாத்திரம் சொல்லிக் கொண்டாலே அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும். எனவே தக்பீரை சொல்லியவாறே அந்த ருக்குக்கு குனிவது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக, இகாமத் சத்தம் கேட்டுவிட்டால் அவசரமாக விரைந்து செல்வது, ரக்காத்து தப்பிவிடுமோ என்ற நோக்கத்திலே விரைந்து செல்வது, அவசரப்பட்டு செல்வது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இகாமத் சொல்வதை கேட்டால் பள்ளிக்கு நடந்து செல்லுங்கள், பள்ளிக்கு நடந்து செல்லுங்கள், அமைதியாக பள்ளிக்கு செல்லுங்கள், அவசரப்பட வேண்டாம். அவ்வாறு அமைதியாக சென்று எந்த தொழுகையை நீங்கள் அடைந்து கொள்கிறீர்களோ அதனை நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு தப்பி போனவற்றை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். சுன்னா என்பது ஒரு மனிதன் சாதாரணமாக நடந்து செல்லக்கூடிய அந்த நிலையிலே தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு அவசரப்பட்டு செல்வது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. நான்காவதாக, சஃப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்தாமல் இருப்பது. சஃப்புகளை தொழுகையிலே இருக்கின்ற போது சஃப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்தாமல் இருப்பது ஒரு தவறாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களது சஃப்புகளை நேர்த்தியாக நேர்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சஃப்புகளை ஒழுங்குபடுத்துவது தொழுகை நிலைநாட்டுவதில் உள்ளதாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். சஃப்புகளை நேர்படுத்துவது என்பது ஒரு மனிதனுடைய இரண்டு, அதாவது தோற்பியத்துக்கு நேராக உடலில் உயர்ந்த பகுதியும் உடலில் கீழ்ப்பகுதியான அந்த கணுக்கால் அல்லது குதிகால்கள் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். குதிகால்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து மேற்பகுதியான தோற்புயங்கள் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். இதுதான் சஃப்பை ஒழுங்குபடுத்துவதாக, நேர்த்தியாக அமைவதாக அமையும். அடுத்ததாக விடக்கூடிய தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுதான், பள்ளிக்கு வருகின்ற போது வெங்காயம், வெள்ளை பூடுகளை உண்ட நிலையிலே வருவது. நபி அவர்கள் இதனை பற்றி எச்சரிக்கை செய்கின்ற போது, மன் அகல சூமன் அவு பசலன், அதாவது வெள்ளைப்பூடு வெங்காயம் உண்டவர்கள் எங்களை விட்டும் ஒதுங்கி இருக்கட்டும், எங்களுடைய பள்ளியை விட்டும் ஒதுங்கி இருக்கட்டும், வீட்டிலே அமர்ந்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் போன்ற வாசங்களை போன்றுதான் ஏனைய வாசங்கள் ஏதாவது இருந்தாலும் அவர்களும் இந்த எச்சரிக்கைக்கு உட்பட்டவர்களாக கருதப்படுவார்கள். புகைப்பிடித்தது, அதாவது துகான், புகைப்பிடிப்பது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய, நோயினைப்படுத்தக்கூடியதாக அமையும்.
எனவே அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடை போன்றுதான் புகைப்பிடிப்பவர்கள் கூட அந்த வாசத்துடன் வருவது தடுக்கப்பட்டதாக ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையிலே விரல்களை ஒட்டியதாக நினைத்து வைத்துக் கொள்வதும் ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. விரல்களை விரித்த நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையிலே சில நபர்கள் விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான், பள்ளிக்காக செல்கின்ற போது அழகான முறையிலே ஆடைகளை அலங்காரமாக, அதாவது அழகான முறையிலே பள்ளிக்கு செல்ல வேண்டும். இந்த பள்ளிக்கு செல்கின்ற போது குறிப்பாக சில மனிதர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலே இரவிலே உறங்குவதற்காக உடுத்த ஆடையுடன் வருவது, அல்லது ஒரு மிகவும் கீழ்த்தரமான ஆடைகளை அணிந்து வருவது, இவைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வருகின்ற போது அழகான முறையிலே ஆடைகள் அணிந்து வர வேண்டும். இவ்வாறு ஒரு உறக்கத்தில் உள்ள ஆடைகளையோ அல்லது தொழுகைக்கு பொருத்தமான ஒரு கேவலமான ஆடைகளை அணிந்து வராமல் விடுவது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகின்ற போது ஒரு சுவரிலே சாய்ந்து கொள்வது அல்லது ஒரு தூணிலே சாய்ந்து கொள்வது இது தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது எந்தவித காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே சுவரிலே சாய்ந்து கொள்வது அல்லது ஒரு தூணிலே சாய்ந்து கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் தொழுகையிலே ஒரு மனிதன் நிற்பதற்கு சக்தி இருக்கக்கூடிய மனிதன் நின்று தொழ வேண்டும் என்பது தொழுகையுடைய ருக்குனாக இருக்கிறது. அவ்வாறு அந்த மனிதன் சக்தி இருந்தும் தூணிலே சாய்ந்து அல்லது சிவரிலே சாய்ந்து கொள்வது என்பது தொழுகையை பாழாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இது ஃபர்லான தொழுகையிலே நின்ற நிலையிலே தான் தொழ வேண்டும். அதே போன்று தொழுகின்ற போது வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்துவது, தொழுகின்ற போது வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்தி பார்ப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு வானத்தை பார்ப்பதை தொழுகையிலே தடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போன்று தொழுகையிலே விடக்கூடிய சில தவறுகள் தான் மாமூம்கள், அதாவது இமாம் ஜமாத்துடன் தொழுகின்ற போது இமாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாமூம்கள் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற ஆயத்து கூறியதற்கு பின்னால், அதாவது அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுகிறோம் என்று கூறுவது, இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு விடயமாக இருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை பற்றி கூறும்போது இதனை ஒரு பித்ஆவாக, ஒரு நூதன செயலாக கருதுகிறார்கள். இவ்வாறு சத்தமிட்டு அடுத்ததாக தொழுகையிலே அல் குர்ஆனை ஓதுகின்ற போது அதனுடைய திக்ருகளை சொல்கின்ற போது ஃபர்லான தொழுகையிலே சத்தமிட்டு சொல்வது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அவ்வாறு தொழுகையிலே இமாம் ஜமாத்துடன் தொழுகின்ற போது பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இது அசௌகரியமாக, அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய விடயமாக, அவர்களுடைய வணக்கத்துக்கு பாதகமாக அமையும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையிலே இருந்தால் அவருடைய ரப்பை அவர் தொடர்பு கொள்கின்றார், அல்லாஹுடன் அவர் உரையாடி கொண்டிருக்கிறார். எனவே உங்களது சத்தங்களை அல் குர்ஆன் ஓதுவதனூடாகவோ நீங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம், முஃமின்களுக்கு சத்தத்தை உயர்த்துவதனூடாக நோவினை செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறி, எனவே அமைதியாக நிதானமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். சத்தங்களை உயர்த்துவது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று மாமூம்கள் இமாம் ஜமாத்துடன் தொழுகின்ற போது கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொல்கின்ற போது ஆமீன் கூறாமல் இருப்பதும் ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று சொன்னதற்கு பின் ஆமீன் கூறுகின்ற போது யாருடைய, அதாவது மலக்குமார்களும் ஆமீன் கூறுகிறார்கள். எனவே அந்த இரண்டுக்கும் நேராக யாருடைய ஆமீனும் சேர்ந்து நேர்பாடாக வருகிறதோ உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஆமீன் சொல்லாமல் இருப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையிலே பிந்தி வரக்கூடியவர்கள்
இமாம் ருக்குவிலே இருப்பார் அல்லது சுஜூதிலே இருப்பார். அவர் மீண்டு வரும் வரை தாமதித்து இருப்பது. தொழுகைக்காக தாமதித்து வரக்கூடியவர்கள் இமாம் சுஜூதிலிருந்து எழும்பி 2ஆம் ரக்காத்துக்கு வரும் வரை தாமதித்து இருப்பது இது தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒழுங்குமுறை என்னவென்றால், ஒரு முஃமின் தொழுகைக்காக வருகின்ற போது இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையிலே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். சேர்ந்து அந்த இமாமுடன் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவருக்கு தப்பி போனவைகளை அவர் முழுமைப்படுத்த வேண்டும். இதுதான் சரியான முறையாக இருக்கிறது. இமாம் சுஜூதிலிருந்து 2ஆம் ரக்காத்துக்கு எழும்பும் வரும் வரை தாமதித்து எதிர்பார்த்திருப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று சுஜூதிலே தொழுகையை பாழாக்கக்கூடிய விடயங்கள் தான் தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகள். சுஜூது செய்கின்ற போது உடல் உறுப்புகள் 7 உறுப்புகளும் நிலத்திலே படக்கூடிய முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்துக் கொள்ளாமல் இருப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அஅதுமின், அதாவது 7 உறுப்புகளின் மீது சுஜூது செய்யுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறிவிட்டு நெற்றியும் மூக்கும் 2 கைகளும் 2 முட்டங்கால்களும் 2 பாதங்களின் ஓரங்களும் நிலத்திலே பட வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று தொழுகையிலே சில தொழுகையாளிகள் விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் சுஜூது செய்கின்ற போது 2 கைகளையும் நிலத்திலே ஒட்டி வைத்துக் கொள்வது. இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சுஜூதிலே இருக்கின்ற போது இஅ்திதால் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நேர்த்தியாக இருப்பதென்றால் 2 கைகளையும் உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மிகவும் அதிகமாக தூரப்படுத்தாமல் மிகவும் நெருக்கமாக வைத்துக் கொள்ளாமல் நடுத்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2 முழங்கைகளையும் உயர்த்தி, அதாவது தொடைகளையும் அதே போன்ற வயிற்றையும் உயர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். 2ம் ஒன்றோடொன்று சேர்ந்த நிலையிலே ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனுடைய உடல்நிலைக்கு ஏற்ப எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டுமோ பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தீங்கு வந்து விடாமல், அசௌகரியம் ஏற்பட்டு விடாமல் ஒரு நடுநிலையான முறையிலே அவர் அமர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சுஜூது செய்கின்ற போது கைகளை நிலத்திலே ஒட்டியவாறு வைப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையிலே சில தொழுகையாளிகள் விடக்கூடிய தவறுகள் தான் இமாமுடன் சேர்ந்து தொழுகின்ற போது இமாமை பின்தொடராமல் இருப்பது. அதாவது இமாமுடன் சேர்ந்து தொழாமல் இருப்பது. எவ்வாறென்றால், சில வேளை இமாமை முந்துவது அல்லது இமாமுடன் சேர்ந்து செல்வது அல்லது இமாமுடன் பிந்துவது. இது 3ம் தவறான விடயமாக இருக்கிறது. இமாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், இமாமை பின்தொடர்வதற்காகத்தான் இமாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இமாம் தக்பீர் சொன்னதற்கு பின்னால் நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். சுஜூது செய்வதற்கு பின்னால் சுஜூது செய்ய வேண்டும். தலையை உயர்த்துவதற்கு பின்னால் தலையை உயர்த்த வேண்டும். எனவே இமாமுடன் சேர்ந்து செல்வது, இமாமை விட முந்துவது, இமாமை விட அதிகம் பிந்துவது, இவைகள் எல்லாம் ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையை பாதிக்கக்கூடிய விடயங்களாக கருதப்படக்கூடிய சில விடயங்கள் தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகள் தான். அதாவது தொழுகையிலே அமைதியை பேண வேண்டும். ருக்குயிலே சுஜூதிலே அதாவது அமைதியை பேண வேண்டும். இதனை பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்திருக்கின்ற போது ஒரு மனிதர் தொழுது விட்டு வருகிறார். அவரை கூப்பிட்டு அந்த நபி அவர்கள் கூறுகிறார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ மீண்டு போய் தொழுவாயாக, நீ தொழவில்லை என்று நபி அவர்கள் அந்த மனிதருக்கு அறிவுரை சொன்னார்கள். இவ்வாறு அந்த மனிதர் 3 முறையும் அதேவாறு தொழுது வந்த போது அந்த மனிதர் 3 முறை நபி அவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். 3வது முறை வந்து நபி அவர்களிடத்திலே வந்து அந்த மனிதர் கூறுகிறார், இதனை விட அழகாக தொழுவதற்கு எனக்கு தெரியாது என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய முறையையும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அமைதியாக இருக்க வேண்டும், அந்த துமானினத் ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே ஒவ்வொரு நிலைகளிலிருந்து மாறுகின்ற போதும் அமைதி காக்காமல் இருப்பது ஒரு தவறாக இருக்கிறது. எனவே அமைதி காக்க வேண்டும்.
அதே போன்று தொழுகையாளிகள் விடக்கூடிய சில தொழுகையால் விடக்கூடிய தவறுகள் ஒன்றுதான் தொழுகையுடைய அந்த திக்ருகளை மொழியாமல் இருப்பது. அதாவது நாவினால் மொழிய வேண்டும், சத்தம் இல்லாமல். அதாவது நமது நாவு உதடுகள் உசும்ப வேண்டும். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது திக்ருகள் சொல்லுகின்ற போது அதாவது வாய் உதடுகள் உசும்ப வேண்டும். அவ்வாறு உசும்பதில் இல்லை என்றால் அது வெறுமனே சிந்திப்பதாகத்தான் கருதப்படும். உதாரணமா, நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறேன், நான் திக்ரு செய்கிறேன் என்று சிந்திப்பதை போன்றுதான் அமையும். மாறாக அவைகளை மொழிய வேண்டும். அதாவது நமது வாய் உதடுகள் அந்த தஸ்பீஹ் சொல்லுகின்ற போது, சூரத்துல் ஃபாத்திஹா செல்கின்ற போது அது உசும்புதல் ஏற்பட வேண்டும் என்பதை நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவ்வாறு உசும்பாமல் இருப்பது தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகளாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகளில் உள்ளதுதான் சலாம் கொடுக்கின்ற போது முதலாவது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் தலையை பணித்து உயர்த்துவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அதற்கு பின்னால் தலையை பணித்து உயர்த்துவது. இது தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறாக இருக்கிறது. சுன்னாவிலே அவ்வாறு வரவில்லை. அதே போன்று விடப்படக்கூடிய தவறுகள் ஒன்றுதான் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வழக்கமாக தொழுகை முடிந்தவுடன் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சலாம் கூறுவது. இவ்வாறு வழக்கப்படுத்திக் கொள்வது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. இஸ்லாம் இவ்வாறு அதனை நமக்கு காட்டித் தரவில்லை. அதே போன்று இமாம் ஜமாத்துடன் தொழுகை நிறைவேற்றுகின்ற போது ஒருவருக்கு இன்னும் நிறைவேற்ற வேண்டிய செயல்கள் ரக்காத்துகள் எஞ்சி இருந்தால் இமாம் முதலாவது சலாம் கொடுத்தவுடன் அவருக்கு விடுபட்டதை நிறைவேற்றுவதற்காக எழும்புவது, இது ஒரு தவறான விடயம். இமாம் 2 சலாம்களையும் கொடுத்ததற்கு பின்னால் தான் எழும்ப வேண்டும். முதலாவது சலாம் கொடுத்தவுடனே நமது குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக எழும்புவது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகள் ஒன்றுதான் இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த ஜமாத் முடிவதற்கு முன்னால் இன்னும் ஒரு ஜமாத் நடாத்துவது. இது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் ஆடைகளை மிகவும் குட்டையானதாக அணிந்து கொள்வது. அதாவது அவுரத்தை மறைக்கக்கூடிய அந்த பகுதிகள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற போது அவுரத்து வெளிப்படக்கூடிய முறையிலே ஆடைகள் அணிவது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. ஒரு ஆணுடைய அவுரத் என்பது அதாவது ஒரு ஆணுடைய தொப்புளுக்கும் முழங்கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி அவுரத்தாக இருக்கிறது. பெண்ணை பொறுத்தவரையிலே அவருடைய முழுமையான அங்கங்களும் மறைக்கப்பட வேண்டும். முகமும் 2 மணிக்கட்டுகளையும் தவிர ஏனைய உறுப்புகள் அனைத்தும் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். அந்நிய ஆண்கள் இருப்பார்களாக இருந்தால் முழுமையாக ஒரு பெண்ணுடைய உடல் முழுக்க மறைக்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் குட்டையான ஆடைகள் அணிவதனூடாக ஒரு மனிதர் சுஜூதுக்கு போகின்ற போது முட்டங்கால்கள் வெளிப்படக்கூடிய முறையிலே ஆடைகள் அணிவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று சுஜூதுக்கு செல்கின்ற போது பின்புறமாக அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் வெளிப்படக்கூடிய முறையில் ஆடைகள் அணிவதும் தவிர்க்கப்பட வேண்டும். இதுவும் தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று தொழுகையிலே சிலர்கள் விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் நோயாளிகள் அவர்கள் தொழுகை நிறைவேற்றக்கூடிய முறையிலே பொதுபோக்காக கவனையினமாக நடந்து கொள்வது. நின்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நின்று சொல்ல வேண்டும். நோயாளிதானே என்று அந்த தொழுகை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பொதுபோக்காக நடந்து கொள்வதும் ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்ய முடியும் என்றால் சுஜூது செய்ய வேண்டும், நின்று தொழ முடியும் என்றால் நின்று தொழ வேண்டும். எனவே அந்த நோயாளிகள் பொதுபோக்காக கவனையினமாக நடந்து கொள்வதும் ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. அதே போன்று விடப்படக்கூடிய தவறுகள் ஒன்றுதான் அல் குர்ஆனை அதிகமாக அழகாக ஓதக்கூடியவர்களை இமாமத் செய்வதற்கு, அதாவது இமாமாக நிற்பதற்கு முற்படுத்தாமல் இருப்பது. அவர் சிறியவர் என்பதாலோ அல்லது மனிதர்களை தாழ்ந்தவர் என்பதனாலோ அவர்கள் முற்படுத்தாமல் இருப்பது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை அதிகமாக யார் ஓதுகிறாரோ அவர்தான் தொழுகைக்காக முற்படுத்தப்பட வேண்டும். அந்த குர்ஆன் ஓதுவதிலே அனைவரும் சமமாக இருந்தால்
சுன்னாவை அறிந்தவர்கள், அவர்கள் யார் சுன்னாவை அதிகமாக அறிந்திருக்கிறாரோ அவர் முற்படுத்தப்பட வேண்டும். அதிலும் அனைவரும் சமமாக இருந்தால், ஹிஜ்ரத் செய்ததால் யார் முந்தி வந்தாரோ அவரே முற்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு யார் தகுதிக்கு முந்தியவராக இருக்கிறாரோ அவரே தொழுகைகளை முற்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு முற்படுத்தாமல் இருப்பது தொழுகையாளிகள் சிலர் விடக்கூடிய தவறாக இருக்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே வயதிலே முதிர்ந்தவர்களை முற்படுத்துவது. எனவே இவைகளை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையாளிகள் விடக்கூடிய சிலர்கள் விடக்கூடிய தவறுகளில் உள்ளதுதான், பள்ளியிலே அமர்ந்திருக்கின்ற போது தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால் காரணமின்றி பள்ளியை விட்டு வெளிப்படுவது. இது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. ஒரு மனிதர் பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார், அப்போது பாங்கு சொன்னதற்கு பின்னால் ஒரு மனிதர் வெளிப்பட்டு போகின்ற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து கொண்டிருந்து விட்டு சொல்கிறார், அம்மா ஹாதா ஃபகத் அஸா அபுல் காசிம். பள்ளியிலே இருந்து பாங்கு சத்தம் கேட்டதற்கு பின்னால் பள்ளியை விட்டு வெளிப்பட்டு சென்றவர் நபி அவர்களுக்கு அபுல் காசிமுக்கு மாறு செய்து விட்டார் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே பள்ளியிலிருந்து பாங்கு சொன்னதற்கு பின்னால் காரணம் இல்லாமல் சிலவேளை உது செய்வதற்காக வெளிப்படலாம், அல்லது ஒரு தேவையின் நிமித்தம் நேர காலம் இருக்கிறது, அவசரமாக போயிட்டு வந்து விடலாம் என்ற ஒரு அவசர தேவை நிமித்தமாக வெளிப்பட்டு சென்று வரலாம். அல்லது பள்ளியிலே இருக்கிறார், பாங்கு சத்தம் கேட்கிறது, வீடு பக்கத்திலே இருக்கிறது, வீட்டினரை எழுப்பி விட்டு வருவதற்காக அவர் புறப்பட்டு சென்றால் அதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் எந்தவித காரணமும் இல்லாமல் பாங்கு சொன்னதற்கு பின்னால் பள்ளியிலிருந்து வெளிப்படுவதென்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையிலே மார்க்கத்திலே நல்ல விளக்கங்களை தந்து முறையாக தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய, மேற்குறிப்பிட்ட தவறுகள் நிகழாவண்ணம் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.